எங்கட இந்த கஷ்டப்பட்ட பிள்ளைன்னு சொல்லியிருக்க உண்மையில் அவர்கள் வீட்டு சூழல் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கின்றது. அடுத்தது அவர்களுடைய அந்த வறுமை, வீட்டு வறுமை அல்லது அன்றாடம் அவர்கள் கூலி வேலை செய்வதனூடாகத்தான் வீட்டினுடைய ஒருபொழு உணவை கூட பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கின்ற அந்த நிலைமைகள் இந்த பிள்ளைகளுடைய கற்றல் கற்பித்தலே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. சரியான முறையில் எழுத கருவிகளோ அல்லது புத்தகங்களோ அல்லது பயிற்சி கோப்பிகளோ புத்தக பைகளோ போன்ற உபகரணங்களை ஏனைய மாணவர்களுடன் அவர்கள் கொண்டு வருவதிலே, அதாவது ஏனைய மாணவர்கள் சமமாக கொண்டு வருவதிலே ஒரு பின்னடைவை நாங்கள் காண வேண்டும். இதனூடாக இந்த சமத்துவமான மாணவருடைய கல்வி என்றதை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இங்கே வந்து 405 பிள்ளைகளுக்கிட்ட படிக்கணும். அதில் எப்படியும் 190% மிகவும் மர்மப்பட்ட பிள்ளைகள்லாம் காலை உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இங்கே மதிய உணவு தயாரானதும் சாப்பிட பசிக்குது டீச்சர்னு கேட்டுக்கொண்டு அந்த ஒரு அங்கலாய்ப்பு கூடுதலாக எங்களோட பாடசாலை மாணவர்களுடைய காணப்படுது. அடிப்படை தேவையண்டைகளில் அபியாச கோப்பிகள், எழுத கருவிகள் அப்படியான பொருட்கள்லாம் அவைக்கு அவசியம் தேவை. மாலை நேரத்தில் ஏதாவது விளையாட்டு முறையான கற்பித்தலைன்னு சொன்னால் கொஞ்சம் அவை இன்ட்ரெஸ்டாக செய்யக்கூடிய சூழல் இருக்கும் நினைக்கிறேன். எனது பேர் ரவீந்திரன் தர்சனா. நான் கல்வி கேட்கிறது தரம் 5B. எனது பாடசாலை கிளியந்தாரம் வித்தியாலயம். அப்பா இடம்பெயர்க்க செல்லடிக்க சுத்தவர். அம்மா இப்போ தையல் வேலை தான் செய்கிறேன். எத்தனை சகோதரங்கள்? 3 சகோதரர். எனது பெயர் விஜயகுமாரன் நிக்சன். நான் படிக்கும் பள்ளிக்கூடம் கிளியந்தாரம் வித்தியாலயம். நான் படித்தரம் 5B. 2 சகோதரர்கள். அப்பா மாத்திரை செல்லடியில் செத்தது. எங்களோட மாத்தாக்கள் சமைச்சிருக்கா. தச்சு எங்களுக்கு கொப்பி பென்சில் எல்லாம் பண்ணித்தாரா. ஒருத்தர் உதவி செய்ய இல்லை. அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து எங்களுக்கு எல்லாம் பண்ணித்தாரா. நான் படித்து இன்ஜினியர் ஆகிறேன். எனது பெயர் யாழன்பன். கிளி இந்து ஆரம்ப வித்தியாலயம் 3B படிக்கிறேன். எனக்கு அப்போ 2 வயது. அப்பா செல்லடியில் செத்துட்டார். ஸ்கூலுக்கு வர விருப்பம். நான் நேரத்தோடு வந்துடுவேன். அம்மா கோப்பி புத்தகங்கள் வாண்டி தருவா. இன்ஜினியராக வர விருப்பம்.